सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी நாராயணி நமஸ்தே. ஸ்ரீ குபேர யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா பேசுகிறேன். 10ஆம் தேதி 9ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு பிளவ வருடம் தட்சிணாயனம் வருஷ ருது ஆவணி மாதம் 25ஆம் தேதி. இன்று காலை சூரிய உதயம் 5:58. இன்றைய யோகம் பிரம்மியம். இன்றைய நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம். மதியம் 12:57 வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு சுவாதி தொடங்கிறது. இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி சதுர்த்தி திதி இரவு 9:58 வரைக்கும் இருக்குதுங்க. இன்றைய கரணம் வணிசை கரணம். இன்றைய சுப நேரம் காலை 9:15 முதல் 10:15 மாலை 4:15 முதல் 5:30 வரைக்கும் சுப நேரமாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கான அபிஜித் எந்த தோஷமும் இல்லாத அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11:41 முதல் மதியம் 12:32 வரைக்கும் இருக்குங்க. சரி, இன்றைக்கான ராகு காலம் காலை 10:34 முதல் 12:05 வரைக்கும் இருக்குங்க. இன்றைக்கான யமகண்டம் 3:08 மதியம் முதல் 4:39 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கான அமிர்தாதி யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமான நாளாக இருக்குங்க. சரி, இன்றைய நாளோட சிறப்பு என்ன? விநாயகர் சதுர்த்தி. வருஷம் விநாயகர் சதுர்த்தி வருது. இந்த மாதத்துக்கான விநாயகர் சதுர்த்தி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துக்கான விநாயகர் சதுர்த்தி சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி பெற்று நிற்க, 4வது ராசியில் கேந்திரத்தில் சந்திர பகவான், அதாவது 3வது ராசியில் முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று நிற்க, இன்று சந்திர பகவான் சுக்கிரனோடு இணைந்து சுவாதி, அதாவது சித்திர நட்சத்திரம் காலையில் வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு சுவாதி தொடங்குது. இந்த சுவாதியும் சித்திரையும் இணைகின்ற நாள் செவ்வாய், ராகு, சுக்கிரன், சூரியன் இவர்களை குரு பார்க்க ஒரு அம்சமான விநாயகர் சதுர்த்தியாக வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதி ஃபஸ்ட்டுலேருந்து வரும். அதே போல் வெள்ளிக்கிழமை வணிசை கரணம் சதுர்த்தி திதி, வெள்ளிக்கிழமை சித்திர நட்சத்திரம். எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய காம்பினேஷன். இந்த கிரக சேர்க்கை, இந்த திதி சேர்க்கை, இந்த கரண சேர்க்கை ரொம்ப ரொம்ப அமோகமான மிக சூட்சமமான ஒரு காலகட்டத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தியை கண்டிப்பாக மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். எப்படி காலையில் எழுந்திருப்போம், முதல் நாளே வீடெல்லாம் துடைச்சிடுவோம். இந்த வாட்டி வீடு துடைக்கும் போது கல்லுப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், பன்னீர் கொஞ்சம் கலந்து அந்த பக்கெட்டில் வீடு துடைச்சி பாருங்கள். ஃபஸ்ட்டு துடைச்சிட்டு சாமி மேடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பச்சரிசி மாவால் அந்த மேடையில் கோலமிட்டு அது மேலே துணி போட்டு விநாயகரை எடுத்து வைங்க. 5 முக குத்து விளக்கு ஏற்றி வைங்க. ஒரு காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றி வைங்க. அவருக்கு மிகவும் பிடித்த மோதகமும் சுண்டலும் வடை கண்டிப்பாக, அதோட எக்ஸ்ட்ரா சக்கரை பொங்கல் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அவருக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவினால் செய்யப்பட்ட பட்சணங்கள் எல்லாம் அவருக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அது வைங்க. இந்த வாட்டி விநாயகரை சில பேர் வீட்டில் பாரம்பரியமாக விநாயகர் வச்சு வழிபாடு பண்ணுவீங்க. ஒரு சிலர் வெளியில் வாங்கி வைப்பீங்க. வாங்கி வைக்கக்கூடிய விநாயகர் வலம்புரியில் இருக்கக்கூடிய தன்னுடைய தும்பிக்கையை வலம்புரியில் வச்சுருக்கக்கூடிய விநாயகராக வாங்கி வைங்க. மேற்கொண்டு பல சூட்சமங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ வச்சுட்டு அருகம்புல் எடுத்து, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தர் பரணி நட்சத்திரம்னு வைங்களேன், அருகம்புல் 2 கட்டாக கட்டி விநாயகர்கிட்ட வைங்க. அதே போல் ஒருத்தர் மக நட்சத்திரம்னு வைங்க, 11 ஒரு கட்டை வாங்கி 11 இதுவாக கட்டி மாலையாக போடுங்க.
உங்கள் நட்சத்திரம் அஸ்வினிலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரை எத்தனாவது நட்சத்திரமாக வருதோ அத்தனை முடிச்சுகள் போட்டு வைக்கிறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மறைமுகமாக உங்களுடைய நெகட்டிவ் தோஷங்களாக இருக்கட்டும், தடைகளாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட பிரச்சனையும் நீக்குங்க. ஏன்னா நீங்கள் வைக்கிற அந்த அருகம்புல்லை எடுக்காதீங்க, அதே விநாயகர் மேலே வைங்க. கடலில் கரைக்க அனுப்பும்போது அந்த அருகம்புல்லோடு அமுச்சு வைங்க. சகல நன்மைகளும் ஏற்படுங்க. உட்காந்துட்டு ஓம் விக்னேஸ்வராய நமக இல்லை விநாயகர் மந்திரங்கள் சுக்லாம் பரதும் எது தெரியுதோ 21 முறை சொல்லுங்கள். குழந்தைகளை கண்டிப்பாக 5 முறை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால பால் பாயாசம் தான் மெயினாக வைக்கணும். வச்சு வழிபாடு செஞ்சு இந்த விநாயகர் சதுர்த்தியை மனசார பிரார்த்தனை செஞ்சு அனைத்து தடைகளும் நீங்கி சந்தோஷமாக சிரித்த முகத்தோட குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின வாழ்த்துக்கள். இன்றைய ராசி பலன் பார்க்க போகலாம். மேஷ ராசி நேயர்களே, திருமண தடை நீங்கக்கூடிய நாளாக இருக்க போது, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஓங்கக்கூடிய நாளாக இருக்க போது, நீண்ட நாள் கடன் நீங்குவதற்கான வழிமுறைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்குது. பல எதிரிகளிடம் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு சிறு முயற்சிகள் வெற்றியாக மாறக்கூடிய நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய பணி சுமை அதிகமாக இருந்தாலும் வெற்றி பெற்று இன்றைய நாள் சிறப்பு பேர் எடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. சரி, மேஷராசி மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. மேஷராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. மேஷராசி கிருத்திகை நட்சத்திர நேயர்கள் வாக்குவாதத்தையும் பயணத்தையும் தவிர்க்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் ஒரு படிகாரம் கல் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரிஷபராசி நேயர்களே, மேன்மையும் முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. நீண்ட நாள் கழித்து அமைதியாக ரிலாக்ஸாக ஆகக்கூடிய நாளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா உங்களுடைய நீண்ட நாள் வழக்கு பிரச்சனை ஒரு தீர்வு பெறக்கூடிய நாளாக அமைய போதுங்க. ஒரு போராட்டம் நிறைவு பெறக்கூடிய நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவியோ அல்லது பதவி உயர்வோ இல்லை மதிப்பு மரியாதையோ கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள் அமைதி காப்பது மிக சிறப்பாக இருக்கும். கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களும் சரி, சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் மத்தியமமான பலனாக இன்றைக்கி இருக்குது. ஸோ ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திர நேயர்கள் பேச்சில் கவனம் மிக மூச்சுக்காற்று போல் பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திர நேயர்களுக்கு குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. ரிஷபராசி மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுய முயற்சிகளும் சரி, நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் வெண்மை நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் பச்சை கற்பூரம் 2 எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மிதுன ராசி நேயர்களே, சொத்து பிரச்சனைகள் சரியாகக்கூடிய நாளாக இருக்குது. மன நிறைவு பெறக்கூடிய நாளாக இருக்குது. அதே போல் இடம் வாங்கணும், வீடு வாங்கணுன்ற எண்ணம் மேலோங்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுடைய பூர்வ புண்ணிய அதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று பயணம் செய்கிறது மிக மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போதுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள் புரிதலும் அன்பும் வளரக்கூடிய நாளாக இருக்குது. பேச்சில் நிதானத்தையும் பொறுப்பையும் கொண்டு வருவது மிக சிறப்பாக இருக்கும். ஸோ உத்தியோகக்காரர்களுக்கு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் இன்றைக்கே விநாயகர் சதுர்த்தி தான்.
விநாயகரை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள், அனைத்தும் வெற்றியே அமையும். இன்னொரு உத்தியோகக்காரர்களுக்கு கவனம் தேவை. கூட்டு வியாபாரமும் சொந்த தொழிலும் செய்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குங்க. சரி, மிதுன ராசி மிருகஷீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுய முயற்சிகள் வெற்றி பெறுவதும் எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடிய நாளாக இருக்குது. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களோட மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் ட்ரை நெல்லி 2 எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கடகராசி நேயர்களே, உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று பயணிக்கிறதும் லாபத்துக்கும் தொழில் ஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் உடன் பயணிக்கிறது. தொழிலுக்காக சொந்த தொழிலுக்காக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்குது. டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், ஏதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட முக்கிய ஆவணங்களாக இருக்கட்டும், பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது. உடன்பிறப்புகள் மூலம் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி உத்தியோகக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எடுக்கிற முயற்சி வெற்றி பெறும்ன்றதை உறுதியாக கூறலாம். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாகவும், கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக பேச்சில் நிதானத்தையும் தெய்வ பக்தியையும் கொண்டு வருவது சிறப்பாக இருக்கும். கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துலேயும் சரி கவனம் தேவை. வீண் குழப்பங்களை வீண் சந்தேகங்களை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் பட்டை ஒரு துண்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சிம்ம ராசி நேயர்களே, முயற்சிகள் வெற்றியாகவும் இளைய சகோதரி மூலம் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. தன வரவுகள் வளர்ச்சி அடையக்கூடிய நாளாக இருக்குது. தேவையில்லாத பயம் மனக்குழப்பம் இதை நீக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். சேமிப்புக்காக எடுக்கிற முயற்சி இன்னும் கொஞ்சம் அதிவேகமாக எடுக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஆனாலும் வீண் சந்தேகங்களையும் பயத்தையும் குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி நாள் அனுகூலமான நாளாக இருக்குது. கூட்டு வியாபாரமும் சொந்த உத்தியோகக்காரர்களும் மத்தியமமான பலனை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயமாக கவனம் தேவை. ஒரு சிலருக்கு தூக்கமின்மை காரணமாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. அதுக்கு டாக்டரோ இல்லைனாக்கா அதுக்குண்டான யோகா எக்ஸசைஸ் செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் கவனம் கவனம். அதே போல் சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் கொஞ்சம் வாக்கில் நிதானத்தையும் நாளோட இறுதியில் நன்மையான செய்திகளும் தேடி வரக்கூடிய நாளாக இருக்குது. சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்களை தவிர்க்கிறது பெரும் பாக்கியமாக இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 7 மொச்சை எடுத்து பாக்கெட்டில் வைங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கன்னிராசி நேயர்களே, இவ்வளவு நாளாக செலவுகளை சந்திச்சுட்டு வந்த நீங்கள் தன அதிபதி ஆட்சி பெற்றதும் சேமிப்பும் பண வரவும் நிறைவு பெறக்கூடிய நாளாக இருக்க போது. தொழிலுக்காகவோ அல்லது பணத்துக்காகவோ வெளிநாடு செல்லணுன்றவங்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இருக்குங்க. ஸோ உங்களுடைய 3வது ராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்குது. உடன்பிறப்புகளுடன் அனுசரித்து செல்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.
அதே சமயத்தில் வீடு இடம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நிதானம் கண்டுபிடிக்கிறது, நிதானத்தை கடைப்பிடிப்பது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. குழந்தைகளுடைய அதிலே 2வது குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். ஸோ கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் அனுகூலமான நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்கள் அமைதி காப்பது மிக சிறப்பாக இருக்கும். ஸோ கன்னி ராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாக்கு பேச்சு நிதானம் கண்டிப்பாக தேவை. கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவுகள் திருப்தி தரக்கூடிய நாளாக அமையப்போகுது. கன்னி ராசி சித்திர நட்சத்திர நேயர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேன்மை அடைகிறதும் தேவையில்லாத பிரச்சனை ஒன்று உங்களை விலகி செல்வதும் கண்கூட பார்க்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் சிவப்பு. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 27 கருப்பு உளுந்து எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. துளாராசி நேயர்களே, நினைத்தது நினைத்தபடி நிறைவேறக்கூடிய நாளாக இருக்க போகுது. எந்த ஒரு செயலையும் அனுபவத்தில் செயல்படுறதன் மூலிமா வெற்றி பெறலாம். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறதும் சரி, அதை மனசில் போட்டு குழப்பிக்கிறத நீங்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தக்கூடிய நாளாக இருக்க போகுது. குடும்ப உறுப்பினர்களோட சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுக்கும் தன்மை இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சரி, துளாராசி நேயர்களே, உத்தியோகத்துக்கு இன்றைக்கி நாள் அனுகூலமான நாளாக இருந்தாலும் சிறு விரயத்தை இருக்கிறதுனால கவனம் தேவை. கூட்டு வியாபாரமும் உத்தியோகக்காரர்களுக்கும் இன்றைய நாள் மத்தியம பலனை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி நாள் அமோக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. துளாராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. துளாராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் வர்க்கத்துலேருந்து அனுகூலமான நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. துளாராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்பு ரீதியாகவும் புத்திரர்கள் ரீதியாகவும் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க போகுது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது 2 வெற்றலை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் அனுபவத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், இழுபறியாக இருந்த பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் நன்மையாகவும் முடிகிறத கண்கூட பார்க்கலாம். தனாதிபதி 4 என்ற கேந்திர ஸ்தானத்தில் பயணிக்கிறது. பண வரவில் தடை ஏற்பட்டு இருந்தால் அந்த தடை நீங்கி சந்தோஷமான வரவாக இருக்க போதுங்க. தாயாருடைய ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இருக்க போகுது. புத்திரர்கள் வழியில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. அதே சமயம் உத்தியோகக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்குது. கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. ஸோ விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் அனுகூலமான வெற்றிகரமான நாளாக இருக்குது. துளாராசி விருச்சிக ராசி மனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் மூலிமா வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. நல்ல தகவல் செய்தி வரக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் நீல வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் எலுமிச்சம்பழக்கனி 1 எடுத்து குலதெய்வ பேரை 101 முறை சொல்லிவிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தனுசு ராசி நேயர்களே, லாபத்தையும் முன்னேற்றத்தையும் முயற்சியையும் சுட்டி காட்டக்கூடிய நாளாக இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் பேசுகிற வார்த்தையில் கவனத்தை கண்டுபிடிக்கிறது சிறப்பாக இருக்கும்.
உங்களை அறியாமல் விடக்கூடிய 2-3 வார்த்தைகள் மனஸ்தாபத்தை உருவாக்குறதால கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளோட அதிக கண்டிப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 3 என்ற முயற்சி ஸ்தானத்தில் 5ஆம் அதிபதி சாரம் பெற்று பயணிக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு, இன்றைக்கி விநாயகர் வழிபாடு புதிய மாற்றத்தையே ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கணவன் மனைவிக்குள் புரிதலும் காதலும் அதிகரிக்க போகுதுங்க. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குது. கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க சிறு செலவையும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகக்காரர்களுக்கு பேச்சில் கவனம் மட்டும் இருந்தால் சிறப்பாக இருக்குங்க. ஸோ தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் அமைதி காக்க வேண்டிய நாளாக இருக்குது. தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்குது. வெற்றிகரமான நாளாக அமைச்சு கொடுக்க போகுது. தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக பச்சை நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம படிகாரம் ஒரு கல் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் தொழிலில் இருந்து வந்த சரிவை நீங்கி சரி செய்யக்கூடிய நாளாக அமையப்போகுது. முயற்சி பல மடங்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதி 9ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று உங்களுடைய லாபஸ்தான அதிபதியுடன் இணைகிறார். 4ஆம் அதிபதியும் சேர்ந்து இணைகிறனால வண்டி பழுது நீங்கி சரி செய்து வரக்கூடிய நாளாக இருக்க போது. புதிய வாகனம் வாங்கிறதுக்கான யோசனைகள் வெற்றியாக அமைய போகுது. தாயாருடைய ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இருக்குது. தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. சரி, இன்றைக்கி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க சற்று கவனம் தேவை. உத்தியோகக்காரர்களுக்கு பேர் புகழ் கிடைக்கிறதோட உங்களுக்கு விரும்பிய வேலையோ தகவல் வரக்கூடிய நாளாக இருக்குது. ஸோ மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக வார்த்தையில் கவனம் தேவை. மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இருக்குது. மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுயமாக சிந்தித்து எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியாக மாறும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள் நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கல்கண்டு நாள் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கும்பராசி நேயர்களே, சாதனை புரியக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறக்கூடிய நாளாக இருக்குது. தந்தையாரிடம் இருந்த அந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய நாளாக இருக்குது. தூக்கமின்மை காரணமாக கஷ்டப்பட்டவங்க அதை பற்றின எக்ஸசைஸோ இல்லை மருத்துவரை சந்திக்கிறது சிறப்பாக இருக்கும். தேவையில்லாமல் சில பேரை சொல்கிறேன், உடல் வலி உடல் பிரச்சனைனாக்கா அருகில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு வேளை 2 வேளை மாத்திரை கண்டிப்பாக போடாதீங்க. டாக்டரோட சைன், டாக்டரை பார்க்காம எந்த மாத்திரையும் கொஞ்சம் காலத்துக்கு எடுக்காமல் இருக்கிறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரித்தாலும் கோபம், அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வாய்ஸ் டோன் அதிகமாக இருக்கிறனால பிரச்சனைகள். ஏன் இவ்வளோ கத்தி பேசுகிற, நல்லதே சொன்னாலும் ஏன் இவ்வளோ கத்தி பேசுகிறன்றது தான் ஃபஸ்ட்டு சண்டையாக இருக்குது. அதை கவனிக்கிறது சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்கள நிதானத்தையும், கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாகவும், உத்தியோகக்காரர்கள் பொறுமை காப்பது சிறப்பாக இருக்கும். கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது. கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாளாக இருக்குது. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு
அனுகூலமான மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் சிவப்பு. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கருப்பு எள்ளு கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீன ராசி நேயர்களே, திருமண வாழ்வில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கக்கூடிய நாளாக இருக்க போது புத்திரர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக புத்திரர்களுடைய வளர்ப்பில் கொஞ்சம் கண்டிப்பு எடுக்கிறது சிறப்பாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இருக்குது. சிலருக்கு தலை முதுகு தண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இன்றைக்கி டாக்டரை பார்க்குறது சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் நிதானமான பேச்சுவார்த்தை சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிகமான நட்பு பழக்கங்கள் மூலயமா சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. கூட்டு தொழிலும் உத்தியோகமும் பேர் புகழும் வளர்ச்சியும் பொருளாதாரமும் உயரக்கூடிய நாளாக இருக்குது. ஸோ மீனராசி பூரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு அனுகூலமான நாளாக இருந்தாலும் புத்திரர்கள் வழியில் கவனம் தேவை. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரித்தாலும் விட்டு கொடுக்குற தன்மை சிறப்பாக இருக்கும். மீனராசி ரேவதி நட்சத்திர நேயர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கூடாலும் உடல் சோர்வு மன சோர்வை சந்திக்கக்கூடிய இருக்கிறதுனால அதற்கேற்றபடி சிரிச்ச முகமாக புத்துணர்ச்சியாக மாற்றிக்கிறது சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் நெல் 21 நெல் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.